ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம செய்ய போறது டெம்பிள் ஸ்டைல்ல ஒரு சாம்பார் சாதம் தாங்க. நிறைய பேர் கோவிலில் அந்த தொன்னையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. நிறைய கோவிலில் ரொம்ப டேஸ்டியாக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு கூட நம்ம நினச்சிருப்போம். போய் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நமக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா இருக்காது, அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் அந்த சாம்பார் சாதத்தை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியுங்க. அப்படி ஒரு சூப்பரான கோவில் சாம்பார் சாதம் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த சாதம் லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆறுனா கட்டியாக கேக் மாதிரி ஆகாமல் இலகலாகவே இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த சாதம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பொடி வறுத்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நான் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. ஆனால் நல்லெண்ணெயில் செஞ்சால் அந்த ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் லைட்டாக சூடேறின பிறகு அதில் ஒரு 3 சிட்டிகை அளவு வெந்தயம், அதாவது 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுன்னு வச்சுக்கோங்களேன், வெந்தயம் சேர்த்துட்டு அது லைட்டாக பொரிஞ்ச பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியா சேர்த்துக்கலாம். தனியாவோட வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுத்துக்கோங்க. லைட்டாக அது கலர் மாறும். அந்த சமயத்தில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 12 மிளகாய் சேர்த்துருப்பேன். அது குண்டு மிளகாய். நீங்கள் நீல மிளகாய் சேர்க்குறீங்களா, மிளகாய் நிறைய காரமாக இருக்குமா, இல்லை உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவைப்படும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதனுடைய ஒரு 1.5 கைப்பிடி அளவுள்ள தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் நான் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் தான் இது. நம்மக்கிட்ட அந்த இந்த கொப்பரை தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, அந்த கொப்பரை தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிலர் கொப்பரை தேங்காய் விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் நல்லா ஓரளவு முத்தின தேங்காவை துருவி அதை எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் துருவல் சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. கடாயில் இருக்க சூடே போதும். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த சூட்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது போல் பொடியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு இந்த நல்ல ஒரு மைய விழுதாக அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு கொரகொரப்பாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது போல் அரைச்சிக்கோங்க. இது பாருங்கள், நான் நல்லா மைய தான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட் எடுத்து தனியாக வச்சிடுறோம். இதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள்லாம் வேக வைக்க போகிறோம். ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அடிகனமாக அகலமாக இருக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன். ஆனால் ஓப்பனில் விட்டு தான் வேக வைக்க போகிறோம். இதுலேயும் காய்களை வதக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வதக்கி செய்ய விருப்பப்படலைன்னா இதில் எண்ணெய் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தண்ணி சேர்த்துட்டு ஒவ்வொரு காய்கறியாக நேராக சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் உரித்து அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். 2 கைப்பிடி அளவுள்ள சின்ன வெங்காயம் அதை உரித்து இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு கலந்து விடலாம். சின்ன வெங்காயமே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குதுன்னா 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி புளிப்புக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் நல்லா பெரிய சைஸில் இருக்க தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை நாங்கள் ரொம்பவே புளிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி இது போல் நல்லா ஒன்றும் பாதியமாக லைட்டாக நமக்கு மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு வாழைக்காய், சின்ன சைஸில் இருக்க வாழைக்காய் தான். தோலை எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருந்ததுனாலுமே சேர்த்துக்கலாம், பரங்கிக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது போல் மஞ்சள் பூசணிக்காவை முதலே சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு. அதே போல் கிழங்கு வகைகள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸில் இருக்க நூக்கல். காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எந்த காய்கறிகள்லாம் இருக்குதோ அந்த காய்கறிகளை இதுக்கு சேர்த்துக்கலாம். சவு சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் சாதம் பொறுத்த வரைக்கும் நாட்டு காய்கறிகள் மட்டும் தான் சேர்க்கணுன்றது கிடையாது. இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன், ஒன்று தான் சேர்த்தேன். அதே போல் மீடியம் சைஸில் இருக்க ஒரு கேரட்டு அதையும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. நீங்கள் நீல வாக்கில் தான் கட் பண்ணி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே போல் எந்த காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமோ அதை முதல்லையும் அதுக்கு அடுத்ததும் நீங்கள் காய்கறிகளை சேர்த்துக்கிட்டே வரலாம். மஞ்சள் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன்.
கடையில் வாங்குற மஞ்சள் பொடியாக இருந்ததுன்னா நல்லா அப்படியே கலர் பிரைட்டாக தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது மஞ்சளை வாங்கிட்டு நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்குற தூள் தான், அதனால கலர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஆவிலேயே இந்த காய்கறி வெந்து வருது பாருங்க. இதே போல் நமக்கு லைட்டாக கலர் மாறி வரணும். இப்போ இந்த சமயத்தில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயும் நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கலாம். அதே போல் முருங்கைக்காய் சேர்த்துட்டு ரொம்ப நிறைய நேரம் வேக விடக்கூடாது. வேக விட்டிங்கன்னா அது பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சு வராத அளவுக்கு முருங்கைக்காயை வேக வச்சுக்கோங்க. ரொம்ப எலசான முருங்கைக்காயாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்புறமா லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த காய் எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது போல் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய்கறிகளை வேக வச்சுக்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு காய்கறிகள் நல்லா சாஃப்டாக நமக்கு வேகணும். சாம்பார் சாதம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அதில் காய்கறிகள் எல்லாமே நல்லா சாஃப்டாக தானே வெந்திருக்கும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. காய்கறிகள் சிலது குழஞ்சும் போயிடும், சில காய்கறிகள் கொஞ்சம் முழுசாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இந்த காய்கறிகள் ஒரு 3/4 அளவுக்கு நமக்கு வேகணும். 3/4 அளவு வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கலர் லைட்டாக மாறி வந்திருக்கு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதலையே சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. காய்கறிகள் ஓரளவு வெந்த பிறகு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க விழுதியும் இதில் சேர்த்துக்கோங்க. உப்பும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு இதுக்கு தேவைப்படும். அதனால் அந்த உப்பு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ அரைச்ச விழுதியும் இதனுடைய நம்ம சேர்த்துட்டோம். இந்த விழுதில் இருக்க அந்த மசாலா எல்லாமே காயில் நல்லா ஊறணும். அதனால் கொஞ்சம் தீயை அதிகப்படுத்தி வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். லைட்டாக இதை அந்த கொதிச்சு வர சமயத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புளி கரைசல் சேர்த்துக்கணும். நம்ம இதில் தக்காளி நிறையவே சேர்த்துருக்கோம். அதனால் புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள புளியை எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்புல 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு தான் நான் முதல்ல சேர்த்தேன். இப்போ மீதம் இருக்க 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பையும் இதுலேயே நம்ம சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதை விட கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் 200 கிராம் அளவுள்ள துவரம் பருப்பை அதனோட மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா குழைய வேக வச்சு இதில் எடுத்து சேர்த்தாச்சு. பருப்பு தனியாக நீங்கள் கடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பருப்பு நல்லா மசிகிற அளவுக்கு அது வெந்துச்சுனாலே போதும். உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பருப்பை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழையணும் அப்படிங்கிறதும் கிடையாது. கொஞ்சம் 1-2 பருப்பு நமக்கு தெரியணும். பருப்பை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இதில் பருப்பில் வேறு எதுவுமே சேர்த்து வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சேர்த்து காயோடு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம மிதமான தீயில வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூடவே இருந்து கலந்து விட்டுடுங்க. ஏன்னா பருப்பு சேர்த்த பிறகு அடி பிடிக்கும். மிதமான தீயில வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை நம்ம கலந்து விட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த காயெல்லாம் எந்தளவு நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்திருக்கு. இந்த பருப்பு, உப்பு, புளிப்பு எல்லாமே காயில் நல்லாவே பிடிச்சிருக்கும். இந்த சமயத்தில் நல்லா சாஃப்டாக வேக வச்ச 2 அழகு அளவுள்ள பச்சரிசியை சாதமாக வடித்து வச்சுருக்கேன். அந்த வடித்த சாதத்தை இதில் எடுத்து சேர்க்குறேன். இது பொன்னி பச்சரிசி. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த அரிசி இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். ஆனால் கோவில் பிரசாதம் அப்படின்னும் பொழுது பச்சரிசியில் மட்டும்தான் செய்வாங்க. நீங்கள் அதே டேஸ்ட்டில் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வேகணும். அப்படி கை வச்சு நம்ம அழுத்துனா அந்த அரிசி அப்படியே குழஞ்சி போயிடணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு சாதமாக வடிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயிலையும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அதே போல் சாதம் வடிக்கும்பொழுது அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வடிங்க. இப்போ கொஞ்சம் பாதி அளவு ஓப்பனில் இருக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் முழுசாக சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வைங்க. நடுவில் கலந்து விடுங்க. இது போல் மேலே ஏடு படிஞ்சு நமக்கு வரா மாதிரி இருக்கும். திரும்பவும் கலந்து விடுங்க. இது போல் செய்யும் பொழுது தான் சாதம் நல்லா குழைவாக மாறி காய்கறிகளோட ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கலந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால கலந்து விடணும். அதே போல் கலந்து விடும் பொழுதும் முருங்கைக்காய்கள்லாம் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ முன்னாடி இருந்த தண்ணியோட அளவுக்கும் இப்போயும் தண்ணி நல்லா சுருங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு கரெக்டான பக்குவத்தில் நம்மளோட சாம்பார் சாதம் ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் தாளிப்பு நெய்யில் மட்டும்தான் செய்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல நெய்லையே கூட நம்ம தாளிச்சுக்கலாம். நான் நல்லா தாராளமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். உருகின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும்.
கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகுதான் அடுத்த பொருள் சேர்க்கணும். இந்த தாளிப்புக்குன்னு மட்டும் இல்லைங்க, எந்த தாளிப்பு செய்யற மாதிரி இருந்தாலுமே கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சேருங்க. அதுக்கு அடுத்தது 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் நடுவுல இருக்க அளவுல சீரகம் சேர்த்தேன். குட்டி குட்டியா இருக்க காஞ்ச மிளகாய் காம்பு எடுத்துட்டு சேர்த்திருக்கேன். விதைகள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தட்டி விட்டுடுங்க. அதுக்கு அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் இதுல சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். கருவேப்பிலை இலைகள் நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதுல சேர்த்துடுங்க. கருவேப்பிலை இலைகள் நல்லாவே பொரியட்டும். பெருங்காயம் சேர்க்க மறந்துடாதீங்க. பருப்பு நம்ம நிறைய சேர்த்து செய்யறோம் இல்லைங்களா, அதனால வாயு பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும்னா கண்டிப்பா பருப்பு வேக வைக்கும் பொழுதும் அதுல பெருங்காயம் சேர்க்கணும். தாளிப்புலையும் பெருங்காயம் சேர்த்தீங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சூப்பரா கம கமன்னு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அந்த சமயத்துல இந்த சாதத்துல நல்ல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் 2 கைப்பிடி அளவு சேர்த்துருங்க. சாதம் பாருங்க எப்படி நல்லா கொஞ்சம் கெட்டியா மாறி வந்திருக்கு. இப்போ ஓரளவே ஆறிடுச்சு. ஆறின பிறகுதான் நான் தாளிப்பு கொடுக்குறேன். ஏன்னா சூட்லயே அது இருக்கும்போது கொஞ்சம் இறுகின பிறகு தாளிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிருந்தேன். கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டாச்சு. இந்த தாளிப்பு எடுத்து இதுல சேர்த்துடலாங்க. நல்லா கம்ம கம்முன்னு வாசனையில சூப்பரான ஒரு கோயில கொடுக்கக்கூடிய சாம்பார் சாதம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் சாதம் ரெசிபி பொறுத்த வரைக்கும் அளவுகள் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, அந்த பக்குவம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, அப்ப செம்ம டேஸ்டா வரும். அது மட்டும் இல்லாம 1 பங்கு அளவுள்ள பருப்புக்கு 2 பங்கு அளவுள்ள பச்சரிசின்னு சேர்த்து செய்யும் பொழுதுதான் அந்த சுவை நமக்கு கிடைக்கும். இந்த கோவில் சாம்பார் சாதத்தை இதே அளவுகள்ல பக்குவம் மாறாம செய்யுங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இது போல நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. சுவையா சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியா வாழுங்க. சுவையாவும் இருக்கணும், ஆரோக்கியமாவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.